ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிற படம் 2001 ஒரு ஹாலிவுட் பயோகிராஃபிக்கல் ட்ராமாவா ரிலீஸ் ஆன எ பியூட்டிஃபுல் மைண்ட். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஜான் நேஷ் அப்படின்னு சொல்லி 1950களில் எயின்ஸ்டீனுடைய மூளைக்கு இணையாக ஒரு மூளை கொண்ட ஒரு நபர். இவருக்கு பென்டகன்ல இருந்து ஒரு இன்வைட் வருது. ரஷ்யாவில் இருந்து ரகசியமாக நாங்கள் கண்டுபிடிச்ச சில கோட்ஸ் இருக்கு. அந்த கோட்ஸ் மூலமாக அவங்க என்ன விஷயங்களை பரிமாற நினைச்சாங்க அப்படிங்கிற அந்த ரகசியத்தை மட்டும் எங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு இவருக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த அசைன்மெண்ட்டை இவர் எடுத்ததுக்கு அப்புறம் இவர் லைஃப்ல இவரே நினைச்சு பார்க்க முடியாத என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கறதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். உண்மையாகவே ஜான் நேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்த படிச்ச மேதாவி, 1994 நோபல் பரிசு வாங்கின ஒரு நபர். அவருடைய சொந்த வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டுதான் இந்த படத்தை இவங்க எடுத்திருக்காங்க. படத்துல நம்ம ஹீரோவோட பேரு ஜான் நேஷ். இந்த ரோலை ஏற்று நடிச்சது ரசல் க்ரோ. படத்துடைய முதல் சீன்லயே இவர் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில வந்து ஜாயின் பண்றாரு. இவரோட சக மாணவர்களா இவரை மாதிரியே வேற வேற டிபார்ட்மெண்ட்ல பயங்கர சாதனைகளை படைச்ச பெரிய அறிவாளிகளா வந்து ஜாயின் பண்றாங்க. இவருக்கு அந்த யூனிவர்சிட்டியில ஒரு ரூம் ஒதுக்கப்படுது. அந்த ரூம்ல சார்லஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு இவர் ரூம்மேட்டா இவருக்கு வர்றாரு. இவரு பொதுவாகவே அங்க இருக்கிற எல்லாரும் ஏற்கனவே யாரோ கண்டுபிடிச்ச ஒரு லா, ஒரு தியரி, உதாரணத்துக்கு இப்ப நியூட்டன்ஸ் லா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு லாவை இது தப்புங்க, இல்ல இது வந்து கரெக்டுங்க அப்படிங்கிற மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் பொதுவாக பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணுவாங்க. இவரு எந்த காரணத்தை கொண்டும் இதுக்கு முன்னாடி யாரும் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை அதை மேற்கோள் காட்டி என்னுடைய பேப்பரை நான் சப்மிட் பண்ண மாட்டேன். நான் புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதைத்தான் பேப்பரா சப்மிட் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. அதுக்காக பயங்கரமாக உழைக்கிறார். இதனால உண்மையாக ஒரு பெரிய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இவர் ஆளாகிறார். இப்படி இவருடைய லைஃப் அங்க போக கடைசியாக இவர் ஒரு பேப்பரை சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் பண்றாரு. இவர் சப்மிட் பண்ண அந்த பேப்பர் மிக பெரிய அளவுல பேசப்பட இவருக்கு அந்த காலேஜை முடிச்ச உடனே அடுத்து MITல ப்ரொஃபஸராக தானாக ஜாயின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வருது. இவர் MITல போய் ஜாயின் பண்றாரு. இந்த டைம்ல பென்டகன்ல இருந்து இவருக்கு ஒரு இன்வைட் வருது. அங்க போனா ஒரு ஜெனரல் இருக்காரு. அவர் ஹீரோ கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார். அது என்ன அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து சில டெலிகம்யூனிகேஷன்ஸ்ல அவங்க பேசின சில விஷயங்கள்லாம் நாங்க சீக்ரெட் கோடிங்கா எடுத்து வச்சிருக்கோம். ஆனா இது எல்லாமே வெறும் கோட்ஸா இருக்கு. அவங்க உண்மையாக என்ன ரகசியத்தை பரிமாற முயற்சி பண்ணாங்கிறது நமக்கு தெரியல. கோடிங்க டீக்ரிப்ட் பண்றதுல உங்களை மாதிரி கெட்டிக்காரர் யாரும் கிடையாதுன்னு நாங்க கேள்விப்பட்டோம். தயவு செஞ்சு இந்த கோடு மூலமாக அவங்க என்ன விஷயத்தை கடத்த முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறத எங்களை கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல, அடுத்த சில மணி நேரங்கள்லயே ஹீரோ அது என்ன விஷயத்த அவங்க சொல்ல வந்தாங்கிறத கண்டுபிடிச்சு சொல்றாரு. இந்த ஜெனரலும் இந்த ஹீரோவும் பேசிட்டு இருக்க அந்த தருணத்திலேயே அங்க ஒரு நபர் யாரோ நம்மள ரொம்ப நேரமா வாட்ச் பண்றதாக ஹீரோவுக்கு ஒரு ஃபீல். அவர் யாரு அப்படின்னு ஹீரோ கேட்டா அந்த ஜெனரல் அதுக்கு பதிலே சொல்லல. சரி, இது பென்டகன் ரொம்ப ரகசியமாக எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க, அதனால அவர் சொல்ல போல அப்படின்னு விட்டுறாரு. அடுத்த கொஞ்ச நாள்ல அந்த குறிப்பிட்ட நபர் ஹீரோவை திருப்பியும் ரகசியமாக மீட் பண்றாரு. அப்ப ஹீரோ அவரை பிக் பிரதர் தான் கூப்பிடுறாரு. அப்ப அவரு ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. ரஷ்யா இங்கேயே சீக்ரெட்டாக சில இடத்துல பாம்ஸ் எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ரகசியத்தை மேகசின்ஸ் மூலமாகவும் நியூஸ் பேப்பர்ஸ் மூலமாகவும் இங்கேயே மறைஞ்சு இருக்கிற ரஷ்யாவுடைய உளவாளிகள் சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கன்வே பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. நீங்க இந்த மாதிரி அந்த மேகசின்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு அதுல ரகசியமாக கொடுக்கப்பட்ட அந்த குறியீடுகள் என்ன, கோடுகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த பாம்ஸ் எங்க இருக்குங்கிற விஷயத்த நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட்டை ஹீரோ கிட்ட அவர் கொடுக்குறாரு. இந்த அசைன்மெண்ட்டை எடுத்ததுக்கு அப்புறம் அவரே எதிர்பார்க்காத என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் லைஃப்ல நடந்தது அப்படிங்கறதான் படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த ஜான் நேஷ் அப்படிங்கிற அந்த ரோலை ஏற்று நடிச்ச இல்ல வாழ்ந்த ரசல் க்ரோவுடைய பர்ஃபார்மன்ஸ். அவருடைய படங்கள்லயே கிளாடியேட்டர் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். பட் எனக்கு அவருடைய படங்கள்ல த நெக்ஸ்ட் 3 days தான் ரொம்ப பிடிக்கும். அந்த ரோல்ல அப்படியே வாழ்ந்திருப்பாரு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கும் அவருடைய நடிப்பு எல்லை இல்லாமல் போயிருக்கும். ஒரு சின்ன பார்வையிலிருந்து ஒரு சின்ன கை அசைவிலிருந்து அப்படியே டிட்டோவாக பண்ணியிருப்பார். இந்த படத்தை ஷூட் போறதுக்கு முன்னாடியே
உண்மையான அந்த ஜான் நேஷ் அந்த நபரோட ரசல் க்ரோவுக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களாம். ரசல் க்ரோ போய் அவரோட அந்த மீட்டிங்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு காஃபி வேணுமா ஒரு டீ வேணுமா அப்படின்னு கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் காஃபி வேணுமா டீ வேணுமான்னு பதில் சொல்றதுக்கே அந்த உண்மையான ஜான் நேஷுக்கு 15 நிமிஷம் ஆச்சான். யோசிச்சு பாருங்க, மெத்த படிச்ச மேதாவிகள், அளவுக்கு அதிகமாக மூளை கொண்ட நபர்களுக்கு இதுதான் பிரச்சனை. இந்த படத்துல அதை அவ்வளவு தத்ரூபமாக சின்ன சின்ன கண்ணசைவுகள், ஒரு முக பாவனைகள், கை அசைவுகள்ல அவ்வளவு அழகாக நடிச்சிருப்பாரு. நான் சொன்ன மாதிரி உண்மையை சொல்ல போனா அவர் வாழ்ந்திருப்பாரு அந்த கதாபாத்திரமாகவே. ரெண்டாவது விஷயம், இந்த படம் ஒரு பயோகிராபிக்கல் ஃபிலிம். அதாவது ஒருத்தருடைய லைஃப் எப்படி போச்சு அப்படிங்கிறத படமாக்கின ஒரு கதை தான் இதுவும். ஸோ ஹிடன் ஃபிகர்ஸ் மாதிரி, பீலே மாதிரி, இமிட்டேஷன் கேம் மாதிரி இது போன்று ஏற்கனவே ஒருத்தருடைய ரியல் லைஃபை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த படமும் நிச்சயமாக பெரிய அளவில் உங்களை கவரும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னொரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, ஒரு பயோகிராபிக்கல் படமாக எடுக்கப்பட்ட இந்த படத்துலையும் பாதி படம் தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. படம் பாருங்க, உங்களுக்கு தெரியும். இந்த படம் எந்த அளவுக்கு ரெகக்னைஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு உதாரணமாகவே கிட்டத்தட்ட 4 ஆஸ்காரை இந்த படம் வின் பண்ணுச்சு. 4 ஆஸ்காருக்கு இந்த படம் நாமினேட்டும் ஆச்சு. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல ஒரு சில லிப்லாக் சீன்ஸ் தான். ஸோ தாராளமாக நீங்க ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு ஃபில்மிகிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 அவுட் ஆஃப் 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பொறுத்த மூவிக்கு போ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பாய்.